எங்களுடைய மாவட்ட செயலாளர்களை தொடர்பு கொண்டு எத்தனை வேன் புக் பண்ணிருக்கீங்க, அந்த வேனுக்கான உரிமையாளர்கள் யாரு, அவங்களுடைய தொலைபேசி எண் கொடுங்க என்று காவல்துறையினர் பேசியிருக்கிறாங்க. பல வாகன உரிமையாளர்களை தொடர்பு கொண்டு நீங்க வாகனம் கொடுக்காதீங்க, மதுரை மாநாட்டுக்கு உங்க வாகனம் போகக்கூடாது என்று மிரட்டி இருக்கிறாங்க. அப்படியே சில பேர் தைரியத்தோடு வாகனத்தை கொடுத்தாலும் கூட பல சுங்கச்சாவடிகளில் மறிக்கப்பட்டார்கள். எங்களுடைய தோழர்கள் மறிக்கப்பட்டாங்க. மாநாட்டு திடலுக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்பும் சரி 500 மீட்டருக்கு பின்பும் சரி பள்ளம் தோண்டி போட்டிருக்கிறாங்க. கேட்டா சாலை பராமரிப்பு நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதை போன மாசம் நீங்க ஏன் செய்யல, அதுக்கு முதல் மாசம் ஏன் செய்யல, திடீரென்று இப்ப செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்போ அங்க ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படணும், மக்கள் யாரும் அந்த மாநாட்டிற்குள் வந்துவிடக் கூடாது என்று அந்த திமுகவுடைய லோக்கல் அமைச்சர்ல இருந்து காவல்துறை வரைக்கும் பல சூழ்ச்சிகளை, பல அடாவடித்தனங்களை, பல நெருக்கடிகளை கொடுத்தாங்க. அந்த நெருக்கடிகளை எல்லாம் தவிடு பொடியாக்கி தமிழக வெற்றி கழகத்தின் சிங்க தோழர்கள் அந்த மாநாட்டை பிரம்மாண்ட மாநாடாக மாற்றினார்கள். அதை கண்கூடாக நம்ம எல்லாருமே பார்த்தோம். அப்போ இதன் மூலம் என்ன செய்தி